ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா பயங்கரமா எதிர்பார்ப்புல இருக்குது கோட் படத்துக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான், இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சிடும். நாளைக்கு பயங்கரமா கிராண்ட் ரிலீஸ் ஆக போது நம்ம கோட் படம். அதுக்காண்டி உலகமே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு கோட் படத்தை பத்தி. ஆமா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கூலி படத்துல இன்னொரு அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்ம தலைவரோட 171வது படம், டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட 7வது படம், ரெண்டு ஜாயின் பண்ணி மிகப்பெரிய கூட்டணியில் உருவாக்கப்பட ஒரு சூப்பர் மாஸ்கெட் படம் தான் கூலி. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. இதை பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு முக்கியமான அப்டேட் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐகான் ஆல் செக்ஷன் கிளிக் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோட் படம் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் மத்தியில கிட்டத்தட்ட நாளைக்கு செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது கோட் படம். கிட்டத்தட்ட கோட் படத்தை பாக்குறதுக்கு ரசிகர்கள் பயங்கரமா அலமோதிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல டிக்கெட் கிடைக்காம பக்கத்து ஸ்டேட்ல போய் படம் பார்க்கற நிலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப சூழ்நிலையில. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு கிட்டத்தட்ட 5 மணி ஷோ கிடையவே கிடையாது சொல்லி ஊட்டி அடிச்சிட்டாங்க. 9 மணி ஷோக்கும் ஆப்பு வச்சாங்க. திருப்பி கடைசியில அதை ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. 9 மணி ஷோ போய் போட்டுக்கலாம் ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்லி அலோட் பண்ணிடுச்சு தமிழ்நாடு அரசு. அப்படிங்கும்போது விஜய் ரசிகர் பயங்கர மகிழ்ச்சி வெள்ளத்துல குதிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கேப்டன் விஜயகாந்த் நம்ம கோட் படத்துல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ பிரபுதேவா, மோகன், நம்ம பிரசாத், இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாலுமே கிட்டத்தட்ட நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஸ்கிரீன்ல வர போறாரு. இதை பாக்குறதுக்கான கேப்டன் விஜயகாந்தோட ரசிகர்களும் பயங்கரமா அவளா காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளால சாக்கு ஆகிற மாதிரி மிகப்பெரிய இன்னொரு நியூஸ் என்னன்னா, கிட்டத்தட்ட நம்ம தல அஜித் இந்த ஸ்கிரீன்ல வர போறாரு. ஒண்ணு அவர் நேர்லயே வரலாம், இல்ல அவரோட வாய்ஸ் கேட்கலாம், இல்ல அவர் ரெஃபரன்ஸ் சீன்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு ஊண்டி அடிச்சு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட தல ரசிகர்களுக்கு மிக கொண்டாட்டம். அது மட்டும் இல்லாம அரசியல் வரி வரப்போற நம்ம தளபதியோட ரசிகர்கள்லாம் கிட்டத்தட்ட நம்ம தலைவரோட சப்போர்ட் நம்ம தளபதிக்கு கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி அதுவும் பயங்கரமா வெடி வெடிச்சு பட்டாசு வெடிச்சு பயங்கரமா கேக் கொடுத்து ஸ்வீட் கொடுத்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. பயங்கர மகிழ்ச்சி தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்ம தல ரசிகர்கள், தளபதி ரசிகர்கள் ரெண்டு ரசிகர்களுமே. தெரியாத மிகப்பெரிய அப்டேட் என்னமா, இந்த கோட் படம் ஃபர்ஸ்ட் விஜய்காண்டி எடுத்தது கிடையாதான். கிட்டத்தட்ட நம்ம தலைவரை மைண்ட்ல வச்சு எழுதியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. நம்ம தலைவர்னா யார், நம்ம சூப்பர் ஸ்டார் தான். அவரை வச்சு மைண்ட்ல வச்சு எழுதின படம் தான் அந்த கோட் படம். அவருக்கு மகனா வர கேரக்டர்ல நம்ம தனுஷ் நடிக்க வச்சிருக்காரு. நம்ம தலைவரோட வீட்டுல கொஞ்சம் சின்ன பிரச்சனை போயிருந்தனால கொஞ்சம் முட்டல் மனங்கள் இருந்துச்சு. அதனால அப்படியே இந்த ஸ்டோரியை போய் விஜய் சொன்னாரு. அப்படி டபுள் ஆக்டரா போட்டு இந்த கதையவே மாத்திட்டாரு நம்ம வெங்கட் பிரபு. கிட்டத்தட்ட நம்ம தலைவர் நடிச்சிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தா கேட்கவே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ் 90s ஹீரோஸ்லாம் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேற லெவல்ல இருந்திருக்கும். அதுக்கு கொஞ்சம் கூட குறைய போறது கிடையாது. நம்ம தளபதி நடிச்ச ரிலீஸ் ஆக இந்த படம் கிட்டத்தட்ட பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ஏகப்பட்ட நான் முதற்கொண்டு பயங்கரமா ஆவலா காத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ் ரசிகர்கள் நாளைக்கு மிகப்பெரிய விருந்து காத்திருக்கு. அது மட்டும் இல்லாம கூலி படம் அப்டேட் மேல அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்யராஜ், ரஜினி ரொம்ப நாள் கழிச்சு இணையறாங்க. இதுவே மிக மாசா இருக்கும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அதிக லெவல ஹைப் ஏத்திருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சுதிகா இருக்காங்க. அவங்க போஸ்டர் லோகேஷ் கனகராஜ் கிட்டத்தட்ட நம்ம ஹைப் ஒன்னும் கொஞ்சம் ஏத்தினாரு. அது மட்டும் இல்லாம சௌபின் சாசிர் இறக்கி இருக்காருங்க. யாரும் கேட்டா இவர் ஏற்கனவே நம்ம மஞ்சுமல் நடிச்சவர் சுபாஷ் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல இடம் பிடிச்சவர் தான் இந்த ஆக்டர். இவர் தமிழ்ல முதல் தடவை இறக்குறாரு. அது கெட்ட பாத்தீங்கன்னா வேற லெவல், சட்டையே போடாம கிட்ட சிகரெட்டை வச்சுட்டு பயங்கரமா வாட்ச பாக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டில்ல போட்டு இவர் இருக்காருன்னு சொல்லி காட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த அப்டேட் பார்த்ததுமே மலையாள ரசிகர்கள் சும்மா கொண்டாட்டத்துல இருக்காங்க. நம்ம தமிழ் ரசிகர்கள் பயங்கர வெறியேறிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கோட் படம் எந்த அளவுக்கு வெறியேற்றுதோ அதே கூலி படம் ஹைப் ஏத்திட்டே இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரா வெளியே வந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ் சினிமா உலக உயர்ந்து நிக்கிறோம்னா கிட்டத்தட்ட கோட் படம் மட்டும் இல்லைங்க, கூலி படம் தான். அது ஏன் எல்லா ரசிகர் தலைவர் படம் தான். எல்லா படமும் கிட்டத்தட்ட பயங்கரமா ஹிட் ஆகணும், பயங்கர ரசிகர்கள் கொண்டாடப்படணும். வேற லெவல் எல்லா ஸ்டேட் படத்துக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அப்பதான் நம்ம நெஞ்சு நிமிதி சொல்ல முடியுது தமிழ் படம் தான் சொல்லி. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? ஜெயிலரை பீட் பண்ணுமா கோட் படம், இல்ல கோட் படத்தையும் ஜெயிலரையும் சேர்த்து பீட் பண்ணுமா நம்ம கூலி படம்? பொறுத்திருந்து பார்க்கலாம்.